ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக்கீஸ் தமிழன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறீங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு நீங்கள் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து சிம்பிளாக எப்படி வந்து மாற்றுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து எடுத்த ஃபோட்டோவை நான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து கற்றுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் ஐக்கனை கொடுத்து ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக்சார்ட்ன்ற இந்த ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஒரு ஆப் மூலயமா தான் எக்கச்சக்க எடிட்டர்ஸ் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எடிட்டிங் ஆப்பில் எப்படி வந்து நம்ம எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கீழே பிக்சார்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்டர் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ ஃபஸ்ட்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், உங்களோட ஃபோட்டோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து கட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழே இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த பக்கமாக இழுத்திங்கன்னா கட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த உடனே பர்சன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது பிக்சார்ட் ஆப்லேட்டே அங்கே இருக்கிற ஏஐ வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே டவுன்லோட் ஐக்கான் காட்டும். ஸோ அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக்ரவுண்டு வந்து எடுக்கணும். ஸோ மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்ச் டைப்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேச்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். நேச்சரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக கூட எடுக்கலாம். நீங்கள் கூகுள் லேட்டு கூட அப்படியும் எடுக்கலாம். நீங்கள் இப்படியும் எடுக்கலாம். நான் வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோவை இங்கே வந்துட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே இல்லை, கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோ இங்கே இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஆடுன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஃபோட்டோ இங்கே வந்து வந்துடும். ஸோ இதை இப்போ வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஜூம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்துட்டு கொடுங்க. ஏன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி க்ராப் எடுத்தாச்சு இந்த மாற்றணுன்னா மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஜூமு அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக அப்படி வச்சுட்டேன். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ தான் ஸ்டெப்பு பேசிக்காக. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணது வந்து உண்மையிலே எடிட் பண்ண மாதிரி இருக்குது, எடிட் பண்ணாத மாதிரி இருக்குன்ற வந்து காட்டும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரைட்னஸ் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் எவ்வளோ வைக்கிறேனோ அப்படி கூட வச்சுக்கோங்க. அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ என்னை பொறுத்த எப்படின்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் ஓகேன்னு தோணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, ஸோ கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு
அதிகமாக வைக்காதீங்க. அதிகமாக வச்சிங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூஞ்சி வந்து ரொம்ப ஒரு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எத்தனை ஒரு 24 ஓகே இவ்வளோக்கு வச்சுக்கிறேன். ஆனால் பின்னாடி வந்து மரம்லாம் ஆரஞ்சு கலர் இருக்கிறனால எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வேணாம். உங்களுக்கு ஒரு வேளை ஆரஞ்சு கலரில் உங்கள் ஸ்கின் கலர்லாம் நல்லா பிரைட்டாக தெரியணும்னா நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாரிட்டி கொஞ்சம் ஓகே இவ்வளோக்கு வச்சுக்கோங்க. கிளாரிட்டி ஒரு 26 வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியும் கிளாரிட்டினா என்னென்னு. நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஹைலைட்டு. நான் இதை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி தான் வைக்கணும். நான் -25 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்துட்டு நீங்கள் வைக்க தேவையில்ல. நீங்கள் வேணால் கம்மியாக கூட பண்ணிக்கலாம். நான் வந்து வைக்க தேவையில்ல. ஸோ அதை வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூலாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப வார்மாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி வச்சிங்கன்னா கூலாக இருக்கிற மாதிரி தெரியும். நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே இந்த மாதிரி வச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ரெடி ஆகிடும். மேலே டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ கைஸ் இந்த இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட்லாம் பண்ணோம் இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்லாம் பண்ணுறது வந்து பிடிக்காது. ஸோ அதை வந்துட்டு அது பண்ணாமல் நீங்கள் இன்னொரு ஸ்டெப் வழியாகவும் பண்ணலாம். இந்த ஸ்டெப்பும் ஆப்ஷனல் தான். ஸோ இதுக்கு வந்து கீழே விஎஃப்எக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. விஎஃப்எக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே இப்போக்கி எனக்கு வந்து நான் வந்து ரீசெண்டாக இந்த ஆப்ஷன்லாம் பண்ணியிருந்தேன். ஹெச்டிஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹெச்டிஆர் லுக்கில் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி ஒரு சில பேர் ஃபோட்டோ வச்சுப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு செட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஓகேவா, நூன் கொடுத்துட்டுங்க. நெக்ஸ்ட்டு கீழே சிம்பிள் இருக்கு இல்லையா, சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் வந்து வரும். அதில் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்குவாங்க நீங்கள். அண்ட் இதோட ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ கீழே போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் உள்ள ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எனக்கு தேவையே இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் ஸோ கைஸ் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது டிக் கொடுத்துட்டு இருங்க. நீங்கள் இதை டிக் கொடுத்துட்டு அப்புறமா மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், அப்புறமா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ பாய் டாட்டா, டேக் கேர்.